நான் அவங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன். ஆனா அவங்க எனக்கு உண்மையா இல்ல. நான் அவங்களுக்கு தீங்கே நினைக்கல. ஆனா அவங்க எனக்கு தீங்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க நான் நல்லா இருக்க வழி வந்தா அது எல்லாத்துக்கும் தடைய உண்டு பண்றாங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? எனக்குன்னு யாருமே இல்லையே. நான் யார்கிட்ட போய் இத சொல்லுவேன்? அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? காட் இஸ் வித் யூ. ஹி இஸ் சிட்டிங் பிசைட் யூ. அவர் உங்க கூட இருக்கிறார். கடவுள் உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க கூட யாருமே இல்ல. நீங்க மட்டும் தான் இந்த கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு. ஆனா கடவுள் உங்க பக்கத்துல உட்கார்ந்து நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு நாள் அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த சரியான நாள்ல சரியான நபரை உங்களுக்கு கூட்டி வந்து சேர்ப்பார். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருப்பீங்க. உங்க உங்க உறவினர்கள் கூட நல்ல உறவினர்களா உங்களுக்கு மாற்றி கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். உங்களை பத்தி தவறு பேசுகிறவர்கள், உங்களுக்கு புறம் கூறுகிறவர்கள் எல்லாருடைய வாயிலிருந்தும் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு உண்மையான வார்த்தையை சொல்ற அளவிற்கு அவர் மாற்ற வல்லமையுடையவரா இருக்கிறார். எனவே நீங்க காட மட்டும் பிலீவ் பண்ணுங்க. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பரவாயில்ல, என்னை பத்தி அவங்க தப்பாவே பேசட்டும், பரவாயில்ல, எனக்கு அவங்க தீங்கே நினைக்கட்டும், லெட் இட் பி. நான் இப்படி இருந்துக்கிறேன், என் கூட காட் இருக்காரு, ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. காட் பிளெஸ் யூ ஆல்.